ஹலோ guys, வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் வந்து நிறைய இடத்துல இருக்கும். அது எப்படி ஸ்வைப் பண்ணி எடுக்கிறங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து பவர் பட்டனையும் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா பவர் பட்டனையும் உங்களோட வால்யூம் பட்டனையும் யூஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்வைப் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு தெரியாதுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். உங்களோட ஃபோன்லேயே வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனும் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற டைம்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், 2 ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு தெரியலனா அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நாலுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறது மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபோன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இந்த ஆப்ஷன் ஈஸியாக எனேபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் ஆன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்வைப் பண்ணால் போதும், ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கும் அதே மாதிரி தான். அது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ செட்டிங்ஸ் வந்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் டூல்னு இருக்கும். கன்வீனியன்ஸ் டூல்னு என்னோடதுல இருக்குது. அது கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறப்ப அதிலே வந்து எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துரும். அது எனேபிள் பண்ணுறது தான். நீங்கள் 3 ஃபிங்கர்ஸ் மிடில் ஆஃப் த ஸ்க்ரீனில் வச்சுட்டு மொபைலில் வச்சுட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் ஆகிக்கும். எந்த பேஜ் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற சவுண்டு வேணும்னாலும் சவுண்டு வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து பார்ப்போம்ல, அது வந்து லெஃப்ட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், இல்லை ரைட் சைடு வேணுமா ரைட் சைடு வச்சுக்கலாம். அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் எனேபிள் ஆகாமல் இருக்கும். 3 ஃபிங்கர்ஸ் ஸ்வைப் டவுன் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி விட்ருங்க. டச் அண்ட் ஹோல்டுன்னு இருக்குது பாருங்கள், அதுலேயே ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது 3யுமே வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஸ்க்ரீன்ஷாட் அப்படி உள்ள இல்லைனாலும் நீங்கள் வந்து வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸு. அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கன்வீனியன்ஸ் டூல்லே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் சொல்லி தந்துடுறேன். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சொல்லியிருந்தோம்ல, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது கீழே ஸ்வைப் பண்ணணும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து 3 ஃபிங்கர்ஸ் மேலாப்பில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டபுள் ஸ்க்ரீனாக விழுந்துடும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எனேபிள் இல்லைன்னா எனேபிள் பண்ணிக்கிட்டுருங்க. இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் தான். நீங்கள் வந்து உள்ளே போய் எனேபிள் பண்ணுறதுக்கு பதில் வெளியே இருந்து ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கிறது தான் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுமே எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.